சமீப காலமாகவே இலங்கை நியூஸை பார்க்க போனோம்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஏன் வேர்ல்டு வைஸாக வந்து நியூஸை பார்த்தாலும் கூட இலங்கையில் வந்து துப்பாக்கி சூடு, அதாவது வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து துப்பாக்கி நடக்குது, செக்யூரிட்டியான பிளேஸில் வந்து துப்பாக்கி நடக்குது, அங்கே துப்பாக்கி சூடு, இங்கே துப்பாக்கி சூடுன்னு சொல்லி துப்பாக்கி சூடுன்னு சொல்லி ஏதோ தோசை சுடுற மாதிரி ஆக்க சுட்டு போடுறாங்க. இலங்கையில் வந்து என்னதான் நடக்குது? கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வால்வெட்டு சம்பவங்கள், அந்த அதிரடி சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு கடத்தல்கள் அப்படி இப்படி சொல்லி சம்பவம் நடந்துச்சு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் துப்பாக்கிச்சூடு. ஸோ ஒவ்வொரு வருடம் வந்து ஒவ்வொரு விதமான சம்பவங்கள், ஒவ்வொரு விதமான குற்ற சம்பவம் வந்து இலங்கையில் வந்து அதிகரிச்சு கொண்டே போகுது. அந்த வகையில் வந்து 2025 வந்து இந்த துப்பாக்கிச்சூடு பிரயோகம் வந்து தோக்கி இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த இலங்கை இன்றைக்கு வந்து எப்படி இருக்கு? இதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் கலைப்பேன். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னே இந்த சேனலுக்கு நீங்கள் இதை தான் வாரீங்கன்னு சொன்னால் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வந்து பாருங்க. அது வந்து எனக்கு இதே மாதிரி வேறு வீடியோஸ் போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்குமென்று சொல்லிக்கொண்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம் உங்க சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன சொன்னால், சமீப காலமாக வந்து இந்த யூடியூப் சேனல் நான் சில வீடியோக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோக்கெல்லாம் இப்போ நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். என்னென்னு சொன்னால், அந்த வீடியோ நான் போடுறதுக்கு நோக்கம் வந்து அந்த தவறை வந்து உணரணும்னு சொல்லி அந்த தவறெல்லாம் வந்து உணர்ந்து அதுக்கான வீடியோ வந்து தன் யூடியூப் சேனல் வந்து போட்டு அந்த பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சுது. ஸோ பிரச்சனை முடிஞ்ச இடத்துல நாங்கள் வந்து திருப்பி கண்டி வளர்க்கக்கூடாத நோக்கத்தை வந்து நான் அந்த வீடியோ எல்லாம் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவரும் நானும் தனிப்பட்ட முறையில் காட்சி கொண்டு எங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடையும் வந்து நாங்கள் வந்து தீர்த்து கொண்டோம். ஸோ இனிவரும் காலங்களில் வந்து நாங்கள் வந்து ஒருவருடையும் வந்து விரோதமாக நடக்கக்கூடாத செயற்பாடை நினைவில் கொண்டு அவற்றை பாதையில் வந்து நேர்மையாக செயற்பட்டும் நானும் என்ற பாதையில் வந்து நேர்மையாக செயற்படுவோம் ஒரு சிந்தனை வந்து எடுத்துக்கொண்டு நான் எனக்கான பாதையை வந்து நோக்கி போய்கொண்டிருக்கேன். ஸோ உலக காலம் வந்து எனக்கு தந்த ஆதரவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்க நன்றி. இனிவரும் காலங்களும் வந்து எனக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு நீங்கள் தரணும்னு சொன்னால், இல்லை வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கான ஆதரவு வந்து எனக்கு வந்து தரலாம். என்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சந்தர்ப்பத்தில். ஸோ இதில் ஒரு சின்ன கோரிக்கையை வந்து உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தொடர்ந்து தேவையான சொல்லிக்கொண்டு வாங்க வேண்டியக்கான வீடியோக்குள்ளே போவோம். குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னே இலங்கை கொழும்புல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து பதியப்படுது. அது வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னால், இலங்கையில் கொழும்புல புதுக்கடை பிரதான நீதிமன்றத்தில் வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து நடைபெறுது. அதாவது ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து நடைபெறுது. அந்த துப்பாக்கிச்சூட்டில் வந்து இறந்த நபர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், 2023 ஆண்டு போதை வஸ்து கடத்தல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவ என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வந்து இறந்திருக்கிறார். இந்த கனியமுள்ள சஞ்சீவன் சொல்றது யார் வந்து கனியமுள்ள சஞ்சீவ்? அவருக்கு மேலே வந்து நிறைய விதமான குற்றங்கள் இருக்கு, நிறைய விதமான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய விதமான கொலை வழக்குகளும் வந்து அவர் மீது இருக்கு. ஸோ அவரை வந்து யார் வந்து அங்கே வந்து சுட்டுக் கொண்டதுக்கான நோக்கம் என்ன? இந்த கனியமுள்ள சஞ்சீவை வந்து யாருன்னு சொல்லிங்கன்னா, இவற்ற வயது வந்து 46 வயது. இந்த 46 வயதுல இவர் மேல வந்து 39 கொலை வழக்குகள் இருக்கு. அதாவது இவர் மேல பதிவு செய்யப்பட்ட கொலை வழக்குகள் மட்டுமே வந்து 39 கொலை வழக்குகள் இருக்கு. ஸோ இனிமே பதிவு செய்யப்படாம எத்தனையோ கொலைகளை வந்து இவர் வந்து செஞ்சக்கூடும். அது மட்டும் இல்லாம கடந்த 2009 ஆண்டு தொட்டு 2023 வரையான காலப்பகுதியில் இவர் தான் நிறைய விதமான குற்றச்சாட்டுகள் வந்து பதியப்பட்டு வந்தன. கொலை வழக்குகள், காசு பறிப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமான கேஸ்ல வந்து நிறைய விதமான குற்றத்துல வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்க. உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னா, 2010 ஆண்டு 6 கோடியே 32 லட்சம் கொள்ளை சம்பவத்துல வந்து இவர் வந்து பதியப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம 2014 வந்து ஒரு கேங் வார் வந்து நடந்திருக்கு. அதாவது கேங் வார்ன்னு சொன்னா இவற்ற ஒரு குழுவுக்கும் எதிரான ஒரு குழுவுக்கும் வந்து ஒரு கேங் வார் நடந்திருக்கு. அதுல எதிர்குழுவை சேர்ந்த ஒரு நபரை வந்து சுட்டுக் கொண்டா சொல்லி ஒரு சம்பவம் வந்து பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதே வந்து 2017 T56 வகை துப்பாக்கியில வந்து வச்சிருந்தான்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம 56 வகை துப்பாக்கிகளுக்கு 150 தோட்டாக்களை வந்து வச்சிருந்தான்னு சொல்லியும் வந்து ஒரு கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2018 வந்து ஒரு பெண்ணை வந்து சுட்டு கொண்டான்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து இவர் பேர்ல வந்து இருக்கு. இப்படி அடுக்கா வந்து இவர் பேர் நிறைய சம்பவங்கள் வந்து இருக்கு, நிறைய கொலை சம்பவங்கள் இருக்கு, நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து இவர் பேர் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நபர் வந்து எப்படித்தான் இவ்வளவு காலம் வந்து, அதாவது 2009 இருந்து 2023 மட்டும் பெரிய ஒரு
கொலை பின்னணியை வந்து கொலை சம்பவங்களை வந்து அடுக்கடுக்கா வந்து செஞ்சுக்க. ஸோ இப்படிப்பட்ட நபர் வந்து இவ்வளவு காலம் வந்து இலங்கை காவல்துறை காலம் வந்து எப்படி எத்துப்படா போனவன்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாம இவர் மேல எப்படி கொலை குற்றம் வந்து அதிகரிச்சுன்னு போக இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்ன வந்து நாடு தாண்டியும் வந்து போயிருக்கார். ஸோ அப்படி நாடு தாண்டி போய் திருப்பி நாட்டுக்குள்ள வந்து உள்நுழையக்காம வந்து இவரை வந்து கைது செய்யப்படுறாரு 2023ஆம் ஆண்டு. அப்படி நாடு கடந்து போன இடத்துலயும் வந்து இவர் போய் துபாயில வந்து தங்கி இருக்கார். ஸோ துபாயில தங்கி இருந்த இடத்துல வந்து அங்கே இருந்தும் சில குற்றச்செயலில் வந்து இவர் ஈடுபட்டிருக்கார். அங்கே இருந்தும் சில குற்றச்செயலை வந்து இலங்கையில வந்து செய்யறதுக்கு வந்து தூண்டி இருக்கார். ஸோ அப்படி தூண்டி திருப்பி வந்து இலங்கைக்கு வந்து வேற முற்படைக்கு ஒரு கள்ள கடவுச்சீட்டில், அதாவது வந்து ஒரு அவற்றை கடவுச்சீட்டு இல்லாமல் வேறு யாற்றைய கடவுச்சீட்டில் வந்து ஒரு திட்டத்திறமை வந்து இலங்கைக்குள்ள வந்து வாரத்துக்கு வந்து முற்படுறார். ஸோ முற்பட்டவுடன் வந்து இவரை வந்து போலீஸாரை வந்து அரெஸ்ட் பண்ணணும், கைது செய்யணும். அப்படி கைது செஞ்ச ஆள் வந்து யாருன்னு சொல்லி விசாரிக்காம வந்து இவர் இந்த கனியமுள்ள சஞ்சீவை நாங்கள் கைது செய்ய வந்து இந்த கனியமுள்ள சஞ்சீவன் சொல்லி இவற்றை பின்புலம் வந்து வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக இவற்றை நியூஸ் எல்லாம் வந்து தோண்டி வந்து போலீஸ் வந்து எடுத்து இவரை வந்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தை கட்டளைப்படி பூசா ஜெயிலில் வந்து இவரை வந்து சிறையில் வந்து விடணும். அதாவது நீதிமன்றத்தை கொண்டு போயிடும். நீதிமன்றத்தை வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவரை வந்து மேலதிக விசாரணைக்காக வந்து பூசால வந்து சிறைப்படுத்த சொல்லி. ஸோ பூசா ஜெயிலை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மிக கடுங்காவலான ஜெயிலில் வந்து பூசா. ஸோ அங்கே வந்து இவரை வந்து சிறைப்படுத்த வைக்கணும். சிறைப்படுத்த வச்சு அடுத்த ஒரு ஹியரிங்க்கு வந்து கோர்ட்ஸுக்கு வந்து, அதாவது இந்த புதுக்கடை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து விரைக்கலாம் வந்து இவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். ஸோ இப்படி எல்லாமே ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூட சொல்லிடுறேன். அதாவது தொட்டு என்ன நடந்தது ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் என்ன இதெல்லாம் வந்து நாங்கள் விளக்கமாக கதைக்கப்படணும்னு சொன்னால் அது வந்து வீடியோ ரொம்ப லெந்தாக போயிடும். எந்த வீடியோ நோக்கம் வந்து இலங்கையிலேயே இப்படியான சம்பவம் சொல்லுதல் நோக்கமே ஒழிய வந்து இவரை பற்றி பேக்ரவுண்ட் இருக்கின்ற நோக்கம் இல்லை. ஸோ அந்த வகையில் கடந்த வாரம் இந்த கனியமுள்ள சஞ்சீவை வந்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு வர போறார். ஸோ பலத்த பாதுகாப்போடாம வந்து இவரை வந்து நீதிமன்றத்தை வந்து கொண்டு வரணும். எப்படி என்ன சொன்னா கிட்டத்தட்ட 12 STF வந்து இவருக்கு வந்து பாதுகாப்பாக வந்து வேணும். அதாவது 12 விசேட அதிரடி படம் வந்து இவருக்கு வந்து பாதுகாப்பாக வந்து வேணும். அதை விட நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து இவருக்கு வந்து பாதுகாப்பாக வந்து வேணும். ஒரு ஜனாதிபதிக்கே வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ ஜனாதிபதிக்கு வந்து இப்படி 12 STF எல்லாம் கொடுத்து கூட அவருடைய பாதுகாப்புல வந்து ஆளை வந்து கொண்டு விடாம சொல்லி இல்லை. ஆனா இவர் இந்த ஒரு கைதியை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வந்து கொண்டு விடமேன்னு சொன்னா இந்த கைதிக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இந்த கனியமுள்ள சஞ்சீவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த கஞ்சா கடத்தில் ஈடுபடுறார்கள், மற்ற போதைப்பொருட்களில் ஈடுபடுறார்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய குற்றவாளிகள் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள உலக செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும். இந்த துப்பாக்கிச்சூடு அப்படி இப்படி சொல்லி பாதாள உலக செயற்பாடுகள் ஈடுபடுற ஆக்கள் எல்லாமே யாருன்னு சொல்லி இந்த கனியமுள்ள சஞ்சீவ் வந்து தெரியும். ஸோ அது எல்லாமே ஒரு கிண்டி வெளியெடுக்கணுங்கிறதா வந்து இவரை வந்து பாதுகாப்பாக வந்து நீதிமன்றத்தை வந்து கொண்டிடும். ஸோ அப்படி எவ்வளவு பாதுகாப்பாக வந்து கொண்டு அவரை வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள, அதாவது அந்த நீதிமன்ற கூண்டுக்குள்ளேயே வச்சு ஒரு ஆள் வந்து சுட்டு அவற்ற கதையை வந்து முடிக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம். இதெல்லாம் வந்து நான் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து பார்த்தேன், இங்கிலீஷ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையும் வந்து பார்த்துக்கணும். இப்படி ஒரு குற்றச்செயல், இப்படி ஒரு சம்பவத்தை வந்து சினிமாலாம் பார்த்துக்கணும். ஒரு சினிமாவில் பார்த்த சம்பவங்கள் வந்து ரியாலிட்டியாக நடக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி தெரியல. எப்படி இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்து ஒரு துப்பாக்கியை வந்து கொண்டு இந்த கனியமுள்ள சஞ்சியை வந்து சுற்றுக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உண்மையிலேயே பயங்கர செக்அப் வந்து இருக்கும். ஆனா அந்த செக்அப் வந்து லோயஸ்ட் மேரிக்கு வந்து இல்லை. அதாவது ஒரு வழக்கறிஞரை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்குள்ள போனோம்னு சொன்னா அங்கே செக் பண்ண மாட்டாங்க, அப்படி நோம்பலை வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு லூப் கூட, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கொலை செஞ்ச நபர் வந்து எப்படி வந்து உள்ளதுக்கான்னு சொன்னா ஒரு லோயரா வந்து வேஷம் போட்டு, லோயரா வந்து கெட்டப் வந்து போட்டுக்கொண்டு அந்த கொலை செஞ்ச நபரும் ஒரு பெண்ணும் வந்து உள்ளுக்கு வந்து நுழையின. அந்த பெண்ணுண்ட கையில வந்து ஒரு புத்தா வந்து இருக்கு. அந்த பெண்ணுமே வந்து லோயர் மேத்த வேஷம் வந்து போட்டிருக்கா. ஸோ லோயர்ல வந்து ஒரு புக் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க போய் அந்த இல்லை 2வது சத்தியங்க நம்ம படங்கள்லாம் பார்த்துக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு புக் வந்து வச்சுக்கணும். அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அந்த புக்கில் ஒரு துப்பாக்கி ஷேப்பில் வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து துப்பாக்கியை வந்து பதுக்கி அந்த புக்கை வந்து மூடி அவன் வந்து துப்பாக்கி வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொண்டு வரான். கொண்டு இவற்றை கையில் வந்து இல்லை கள்ளமான முறை வந்து கை மாத்துறான். அந்த புத்தகத்தை வந்து அந்த நபருடைய கையில் வந்து கொடுக்குறான். கொடுத்த இடத்துல அந்த புத்தகத்தை வந்து அதுக்குள்ளே இருந்த துவக்கம் எடுத்து இவன் வந்து அந்த கனியமுள்ள சஞ்சியை வந்து சுட்டு வந்து முடிக்கிறார். சுட்டு முடிச்சது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சொன்னா, அதை விட அதிர்ச்சியான சம்பவம் என்ன சொன்னா, அசால்ட்டா சுட்டு போட்டு அந்த இடத்தை விட்டு அந்த பெண்ணும் அந்த நபரும் வந்து தப்பிடணும்.
என்னடா சுட்டதே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. சுட்டு போட்டு அந்த கோட்ஸை விட்டு வந்து எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, கோட்ஸை விட்டு வந்து தப்பி வந்து ஓடுதுன்னு சொன்னா இது வந்து போலீஸாண்ட கவனமின்மையா இல்ல போலீஸாரும் சேர்ந்தான் செய்யணுமா இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லியே ஒரு விளக்கம் இல்லாம கிடக்கு. இந்த புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி வச்சு கொண்டு போகணும்னு சொன்னா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னா முதல்ல நாங்கள் ஸ்கூல் படிக்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னும் நான் வந்து ஸ்கூல் படிக்க வந்து அப்பைக்கு வந்து இந்த படம் பார்க்கணும்னு சொன்னா, அதாவது படம் பார்க்கணும்னு சொன்னா சீடிலாம் வந்து அப்பைக்கு இருக்கு. அந்த ஓடிடியோ அதோ இதோ வந்து அப்பைக்கு இல்லை. ஏன் ஈவன் யூடியூப்ல படம் வந்து பெருசா இல்லை. சீடியில் வந்து நாங்கள் வந்து படம் பார்க்கணும். அந்த சீரியஸில் ஒரு படம் வரும், 5 படம் வரும். அப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து காய்ப்பாங்க, இங்கே படம் பார்த்துட்டாங்க, அந்த படம் பார்த்தாங்க, அவள் படம் பார்த்தாங்கன்னு சொல்லி. அப்போ சீடி வேண்டி வந்து வீட்டை வந்து சில வீட்டை வந்து சீடி வந்து வேண்டிய படங்கள் எல்லாம் வந்து வேண்டி தர மாட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த இடத்துல ஒரு சீடி இருந்தால் அதை வந்து ஸ்கூல் புத்தகத்துக்குள்ள ஒழிச்சு வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் என் ஃப்ரெண்டை கொடுக்குறது. அப்படி அவன் பார்த்த சீடியை வந்து எனக்கு கொண்டு அப்படியே மாற்றி மாற்றி ஒரு செட்டப் வந்து செஞ்சு ஒரு மெமரிஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு சம்பவம் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. எதுக்குன்னு சொன்னா அப்படி புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி வச்சு கொண்டு வரணும்னு சொன்னா எவ்வளோ ஒரு அதிர்ச்சியான சம்பவம். அதுவும் கொண்டு போன துப்பாக்கி வந்து நீதிமன்றத்துக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு போய் அசால்ட்டா ஒரு இவ்வளோ கேஸ் இருக்கிற கைதியை வந்து சுட்டு கொண்டுட்டு அசால்ட்டா தப்பி வெளியில வரான்னு சொன்னா அது நீதிமன்றமா இல்லாட்டி பிளே கிரவுண்டா? என்னடாப்பா, நாங்கள் ஒரு சீரியை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனதை வந்து நாங்கள் பிடிபட்டு போனோம். ஆனால் நீங்கள் துப்பாக்கியை வந்து அசால்ட்டா கொண்டு போய் சுட்டு போட்டு வெளில வரீங்கன்னு சொன்னா இதை விட கிடையாது. ஸ்கூல் வந்து பாதுகாப்பானது போல என்ன நடக்குதுன்னு சொல்லியே விளங்கல. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டா முடிச்சிட்டு எப்படி. ஸோ அப்படி சுட்டு போட்ட அந்த சுட்டுக்கொண்ட நபரை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 போலீஸார் கொண்ட குழு வந்து அமைக்கப்படுது. அமைக்கப்பட்ட ஒரு சில மனத்தியாரத்திலே வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு நபரை வந்து புத்தளம் பாலாய பேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணினோம். அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபரை வந்து சிசிடிவி கேமரா உதவியோட வந்து இவராக வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட நபர்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணினோம். அரெஸ்ட் பண்ணி அவரான நபர்னு சொல்லி உறுதிப்படுத்தவும் படுது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா ஆள் வந்து அந்த அவரை வந்து அரெஸ்ட் பண்ணினோம். ஆனால் அவர் வந்து அந்த அரெஸ்ட் பண்ணதுக்கான கவலையோ இல்லை பயமோ வந்து அவருடைய முகத்தில் வந்து இல்லை. சிரிச்சு கொண்டே ஏதோ வந்து அவார்ட் பண்ண போற மாதிரி ஆள் வந்து சிரிச்சு கொண்டே அரெஸ்ட் ஆகுது. வந்து மாட்டிக்கிட்டானே என்னடா இந்த ஆள் வந்து சிரிச்சு கொண்டு அரெஸ்ட் ஆகுன்னு சொல்லி மேலதிக விசாரணை செய்யறதுக்கான தெரிய வருது. அந்த அரெஸ்ட் ஆன நபர் வந்து முன்னாள் ராணுவ கமாண்டோ அதிகாரி என்று சொல்லி. எவ்வளோ ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அந்த கைதியை வந்து கோர்ட்ஸுக்கு வந்து கூட்டின்னு வராங்க, கோர்ட்ஸுக்கு கூட்டின்னு வந்து புத்தகத்துக்கு வச்சு புத்தகம் கொண்டு சொல்றாங்க. சுட்ட எடுத்து அவன் தப்பியும் போறான், தப்பி போய் 2 மணி நேரத்தை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண சிரிச்சு கொண்டு அரெஸ்ட் ஆகிறான். புறா பார்த்தா அந்த அரெஸ்ட் ஆனவர் வந்து ராணுவ அதிகாரி. எங்கெல்லாம் போய் தொட்டு எங்கெல்லாம் முடியுது. என்ன அப்பா அப்படி ஒரு படம் முடக்கிக்க நாங்கள் இப்படி ஜோஜா கூட இப்படியான ட்விஸ்ட்டை வந்துட்டு பார்க்க மாட்டோம். சரின்னு சொல்லி ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி மேலதிக விசாரணைக்காக வந்து ஆளை வந்து சிறைப்படுத்தியாச்சு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. இந்த சம்பவம் நடந்து அந்த சூடு கூட ஆறையில அதுக்குள்ள அடுத்தடுத்த சம்பவம் வருது. என்னன்னு சொன்னா துபாயிலிருந்து திரும்பி வந்த ஒரு நபர், அவருமே வந்து இந்த போத வஸ்து கடத்தல வந்து சம்பந்தப்பட்ட நபர் தான் சொல்லி அவரையுமே வந்து முழங்காலிட்டு கட்டி வச்சு நெஞ்சில வந்து சுட்டி இருக்கிறோம். அந்த ஒரு சம்பவம் வந்து இலங்கையில வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு துப்பாக்கி சூட்டுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது வந்து முறியடிக்கப்பட்டது. எங்கேன்னு சொன்னா ஒரு வர்த்தக நிலையத்து ஒரு கடையில வந்து ஒரு கடைக்காரை வந்து சுடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவம் வந்து தடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு சம்பவம் வந்து முறியடிக்கப்பட்டது. இப்போதாண்டா அந்த சூடாறு அங்க ஒரு சுட்டு போட்டு அந்த துவக்கு சூடு கூட ஆறி இருக்காது. அதுக்குள்ள அடுத்த சம்பவம் இங்கே நடக்குது. அடுக்கடுக்கா துப்பாக்கி சம்பவம் வந்து அதிகரிச்சுன்னே போகுது. எங்கட நாடு எதை நோக்கித்தான் போகுது? 2009க்கு பிறகு 2009 முதல் பார்ப்பேன். 2009க்கு முதல் வந்து துப்பாக்கி சூடு இருந்தது, துப்பாக்கி சம்பவங்கள் இருந்தது, சுடுகாடு சம்பவங்கள் இருந்தது. ஆனால் அது எல்லாம் வந்து என்னதுக்காண்டி இருந்ததுன்னு சொன்னா எங்களோட ஒரு வெற்றிக்காக இருந்தது, எங்களோட விடுதலைக்காக இருந்தது. ஆனால் இந்த 2009க்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் சரி, 2009 பிறகு நடக்கிற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இல்லை, 2009க்கு பிறகு வந்து இலங்கையை வந்து ஏன் இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை ஒட்டுமொத்த யாழ்ப்பாணம் எல்லா சகல ஊருமே வந்து தலைகீழா மாறிட்டு தான் சொல்லணும். எதை நோக்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி ஒன்றையுமே வந்து கணிக்க முடியாம இருக்கு.
இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த விஷயம் வந்து சொல்லணும் போல இருக்கு. எப்படின்னு சொன்னா, இதுவே வந்து 2009ஆம் ஆண்டுல வந்து எங்களோட ஈழப் போராட்டம் வந்து வென்றிருந்தா, எங்களோட ஈழப்போர் வந்து வெற்றி அடைஞ்சிருந்தா, தலைவர் பெருப்பிள்ளை பிரபாகரன் கனவு வந்து நினைவாகி இருந்தா, தமிழீழம்னு சொல்லி ஒரு நாடு வந்து கிடைச்சிருந்தா, இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்குமா? இலங்கையோட தமிழீழத்துக்குள்ள இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குமா? எல்லாமே வந்து கேள்விக்குறிதான். இதை விட எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து எனக்குள்ள இருக்கு, எங்களுக்குள்ள இருக்கு. எங்க நாடு என்ன நோக்கி தான் போகுது? எங்க நாட்டுல சுதந்திரமா ஒருவரும் வாழவே முடியாதா? ஒரு விதமான சுதந்திரம் வந்து எங்க நாட்டுல இல்லையா? எதை நோக்கி எங்க நாடு போகுதுன்னு சொல்லி ஒருவித சிந்தனையும் வந்து எழுப்பில்லாம இருக்கு. என்னதான் நாங்கள் ஒரு நியூஸை வந்து கடந்து போனாலும் எங்களோட தாய்நாடு சீரழிதது கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.